தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏ டெக் தமிழ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எல்எல்எம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பழைய வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஒன்று நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து எப்படி ஆகுது அப்படின்றத பார்த்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லிங்க் விட்றேன், நான் அந்த லிங்க்கை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த இன்ஃபரன்சிங் சொல்லுவாங்க. அது இன்ஃபரன்சிங் தான் நம்ம நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்சர் பண்ணுறது. அந்த இன்ஃபரன்சிங் எப்படி ஒர்க் ஆகுது, அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த பழைய வீடியோ பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ குயிக்காக வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்ஸு டு அஞ்சே கார்பாத்தி அண்ட் 3 ப்ளூ 1 ப்ரௌன். ஸோ எங்களோட விஷுவலைசேஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் பயனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் விடுறேன். ஃபைனலாக நீங்கள் போய் பார்க்குறதுனா உங்கள் வீடியோஸ் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நான் குயிக்காக வந்து முதல்ல உங்களுக்கு அந்த ட்ரைனிங் அண்ட் இன்ஃபரன்சிங் வந்து லாஸ்ட் டைம் நான் கவர் பண்ணேன். ஸோ அந்த ட்ரைனிங் இன்ஃபரன்சிங்கில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி சொன்னேன். எப்படி வந்து அதை ட்ரெயின் பண்ணுறாங்க மாடலை, ப்ரீ ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங், அதுக்கப்புறம் LLHF, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபைனலாக டிப்ளாய் பண்ணுறாங்க. அது டிப்ளாய் பண்ணும்போது தான் நம்மலாம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து இன்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணேன். எப்படி ப்ரீ ட்ரைனிங் பண்ணுறாங்க ஜிபியூஸ் வச்சு அப்படின்னு கவர் பண்ணேன். நம்ம இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ப்ரிடிக்ட்ஸ் த நெக்ஸ்ட் டோக்கன் பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். புரியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒவ்வொரு டோக்கனாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டோக்கன் அப்படின்னா ஒவ்வொரு டோக்கனாக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து கொடுக்கும். நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இது வந்து சாட் ஜிபிடி கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். டெல் மீ அ ஸ்டோரி, அட்வென்ச்சர் ஸ்டோரி அப்படின்னு கேட்க போகிறேன். அட்வென்ச்சர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா இது பாருங்க, ஒவ்வொரு டோக்கனாக இப்போ பிரிண்ட் பண்ணுது. உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல, பட் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு டோக்கனாக பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம அதில் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று வந்து எம்பெட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, இது ஒரு ஸ்டேஜ். ரெண்டாவது வந்து அட்டென்ஷன் லேயர் அப்படின்னுவாங்க, அட்டென்ஷன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து எம்எல்பினா மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், அது வந்து ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அன்எம்பெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நாலு டிஃப்ரெண்ட் லேயர். ஸோ ஒவ்வொரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் கோயிங் டு கோ த்ரூ ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ எப்படி வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 லேயர்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், நிறைய மேட்ரிக்ஸஸ் இருக்குது. நிறைய மேட்ரிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிக் மேட்ரிக்ஸஸ் இருக்குது. ஸோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பேராமீட்டர்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான் வந்து அந்த நாப்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் நாப்ஸ் வந்து கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. டியூன் பண்ண வச்சதுனால அது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆகுது உள்ள. அந்த எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆகும். அது என்னென்ன ஆப்ரேஷன் சொல்கிறேன். ஆகிதான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து அந்த அவுட்புட் வந்து வருது. அப்படி தான் வந்து இதுவாகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளஃபி ப்ளூ க்ரீச்சர் ரோம் த வெர்டன் ஃபாரஸ்ட், இது ஒன்று. ரெண்டாவது வந்து ரிவர் பேங்க் வெர்சஸ் ஃபைனான்ஷியல் பேங்க். அதாவது இது வந்து அதாவது வந்து இந்த எல்எல்எம்ஸ்க்கு வந்து அந்த கான்டெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பேங்க்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் பேங்க் சொல்கிறீங்களா இல்லை வந்து ரிவர் பேங்க் பற்றி சொல்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் பேங்க்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இப்போ போய் நம்ம ஏடிஎம் எடுக்கிறோம், இல்லை வந்து அந்த பேங்க் வந்து நம்ம போய் காசு போடுறோம், அதுதான் பேங்க், ஃபைனான்ஷியல் பேங்க். ரிவர் பேங்க்ன்றது ஒரு ஏரிக்கரை. ஸோ அதனால அந்த பேங்க்ன்றதே வந்து வேரி ஆகும். அந்த கான்டெக்ட் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மூணாவதாக வந்து ஒரு ஹாரி பாட்டர் பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டோக்கன்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டெக்ஸ்ட், அதாவது ஒரு ப்ராம்ப்ட், இதுதான் நம்ம இன்புட்டில் கொடுக்குறோம். இன்புட்டில் கொடுத்தோம்னா எ ஃப்ளஃபி க்ரீச்சர் ரோம்டு த வெர்டன் ஃபாரஸ்ட், ஓகேங்களா? அப்படி தான் நம்ம கொடுக்குறோம். அது கொடுத்ததும் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ப்ரோக்கன் இன்டு டோக்கன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது இல்லைன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள் அந்த வீடியோவை. டோக்கன்ஸாக பண்ணிவிட்டு அந்த டோக்கன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள் இதில் வந்து ஏன்றது ஒரு டோக்கனு, ஃப்ளஃபின்றது ஒரு டோக்கனு, ப்ளூன்றது ஒரு டோக்கனு. இதெல்லாம் என்ன ஆகும்னா எல்லாமே வந்து ஒரு எம்பெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உள்ள வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து இந்த எம்பெட்டிங் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எம்பெட்டிங் வெக்டர்ஸ்.
அந்த எம்பெட்டிங் வெக்டர்ஸாக ஒவ்வொன்றும் கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கிறது. அது இதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பெட்டிங்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிபிடி 3.5 இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஜிபிடி 3.5 வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி 3.5ல டோட்டலு அதாவது 12,228 டைமென்ஷன்ஸ் டோட்டல் டைமென்ஷன்ஸ் இருக்குது அதில். ஸோ அதாவது டைமென்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து XYZ இதுதான் டைமென்ஷன் தெரியும் நம்மளுக்கு. பட்டு இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து விஷுவலைஸ் பண்ணணும் எப்படி வந்து இந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஈச் வேர்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஈச் வேர்டை வந்து நீங்கள் வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு 12,288 டைமென்ஷன்ஸாக உங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் பண்ணுது. அந்த LLMஸில் வந்து உங்களுக்கு மாடல் பண்ணும்போது 12,288 டைமென்ஷன்ஸாக வந்து அதை வந்து மாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதாவது இந்த டைமென்ஷன்ஸ்னா கோஆர்டினேட்ஸ்னு கூட சொல்லலாம். இது ஒரு கோஆர்டினேட்டு, இந்த ரெப்ரசென்டட் வந்து ஒரு கோஆர்டினேட்டு, இன்னும் வந்து கோஆர்டினேட், அந்த மாதிரி நீங்கள் ஈச் ஆஃப் தம் வந்து ஒவ்வொரு டைமென்ஷனில் வந்து அதை வந்து அந்த எம்பெட்டிங் வெக்டாராக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் XYZன்னு யோசிச்சிங்கன்னா பண்ணாது. கொஞ்சம் வந்து நீங்கள் திங்க் பண்ணோம் எப்படி வந்து அது வந்து கோஆர்டினேட்ஸாக இதுவாகுது. இப்போ நம்ம ஒரு நம்ம கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கிறோம். கூகுள் மேப்ஸ் எடுத்தால் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு கோஆர்டினேட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒரு கோஆர்டினேட்ஸில் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ பண்ணது என்ன ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் வந்து அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஜிபிடி 3.5 வந்து டோட்டல் 12,228 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈச் ஆஃப் த வேர்ட்ஸ் அதாவது வந்து இது ஒவ்வொரு டைரெக்டாக வந்து ஒரு வேர்ட் ரெப்ரசென்ட் பண்ணால் செமாண்டிக் மீனிங், அதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கும், டோட்டல் மீனிங். புரியுது இல்லைங்களா? இதில் வந்து இந்த ஜிபிடி 3.5ல வந்து டோட்டலில் 50K வேர்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கான்டெக்ட் கொடுத்தோம்னா அது வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக 50K வேர்ட்ஸில் ஒன் ஆஃப் த வேர்டு வந்து ஒன் ஆஃப் த டோக்கன்ஸாக 50K டோக்கன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டோக்கன்ஸாக அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். புரியுதுங்களா? அதுதான் வேர்ட்ஸ் கன்வெர்டட் இன்டு வெக்டர்ஸ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எம்பெட்டிங் வெக்டர் ஸ்டேஜ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இதில் வந்து எம்பெட்டிங்ஸ் இதை கன்வர்ஷன் பண்ணுறோம், அந்த ஸ்டேஜை பார்த்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்ததான் வந்து எப்படி வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இது இங்கே கண்டுபிடிக்கணும், இதில் என்ன வேர்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. இந்த இடத்துல என்ன வேர்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. வாட் இஸ் திஸ் வேர்டு? அப்போ என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த விமனு மேனு கிங் இது மூணும் தெரியும். இந்த விமன் வந்து உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்ஸில் இருக்குது, இருக்குது. இந்த மேன் வந்து இந்த கோஆர்டினேட்டில் இருக்குது. ஸோ இந்த கிங் வந்து இந்த கோஆர்டினேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இங்கே என்ன வரணும் அப்படின்னு தெரியணும்னா அப்படின்னு சொன்னால் இந்த கிங்கையும் இந்த விமனையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேனை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குயின் கிடைக்கும். அப்போ தான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த என்ன வேர்டு அப்படின்றத நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். நம்ம அந்த எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் வந்து இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு கொஷின் இருக்குது, என்ன அது இந்த பேராமீட்டர்ஸ் சொல்கிறாங்களே, அந்த பேராமீட்டர்ஸ் என்ன? ஸோ இப்போது ஜிபிடி 3.5ன்னு சொன்னால் தெர் ஆர் டோட்டல் அபவுட் 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ அது எப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா அந்த 50K வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால, அந்த 50K வேர்ட்ஸும் ஒன்றும் 12,288 டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 12,288 டைமென்ஷன். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 617 மில்லியன் பேராமீட்டர்ஸ் இது வந்து கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம அட்டென்ஷன் பிளாக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது அட்டென்ஷன் பிளாக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த எம்பெட்டிங் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆனதும், அதாவது வந்து இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன வேர்டு வந்து நெக்ஸ்ட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட் தெரியணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேஷன் மாடல் சொன்னால் மாடல் எடுத்துக்கிறீங்க நீங்கள். இந்த மாடல்ன்றது ஒரு மீனிங், மாடல்ன்றது ஒரு மாடல். ஸோ அது வந்து ஃபேஷன் மாடலாக லேர்னிங் மாடலாக. நீங்கள் லேர்னிங் மாடல்னு சொன்னீங்கன்னா அது வந்து LLMs குறிக்கும். ஃபேஷன் மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் somebody டூயிங் ஃபேஷன் மாடலிங். கம்ப்ளீட்டாக கான்டெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அதுதான் வந்து அந்த அட்டென்ஷன் பிளாக். அந்த அட்டென்ஷன் பிளாக் வந்து நெக்ஸ்ட் வேர்டு என்னான்னு பார்த்து இட் சோக்ஸ் அப் த மீனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ்.
புரியுதுங்களா? அதே மாதிரி ரிவர் பேங்க் ஆஃப் ஃபைனான்ஷியல் பேங்க் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உள்ள போயிட்டு அந்த அட்டென்ஷன் பிளாக் வந்து இட் சோக்ஸ் அப் த மீனிங். எவ்ரி வேர்ட் சோக்ஸ் அப் த மீனிங் ஆஃப் த வாட் இஸ் நியரஸ்ட் டு த வேர்ட். அது அப்படி தான் பண்ணுது. ஸோ இது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இது வந்து ஃப்ளஃபி ப்ளூ க்ரீச்சர். அது நான் இதுதான் முன்னாடி சொன்ன ஃப்ளஃபி ப்ளூ க்ரீச்சர். இந்த ஃப்ளஃபியும் ப்ளூவும் வந்து இந்த க்ரீச்சர் வந்து இது வந்து நவுன் அட்ஜெக்டிவ். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்டெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அது உள்ளே போனதும், அந்த அட்டென்ஷன் பிளாக் உள்ளே போனதும். இன்னொன்று வந்து முக்கியமாக ஒன்று சொல்லுவாங்க கான்டெக்ட் சைஸ் அப்படின்னு. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த GPT 3.5 வந்து உங்களுக்கு கான்டெக்ட் சைஸ் வந்து டோட்டல் வந்து 2K. 2K அப்படின்னா இந்த இந்த டோட்டல் அட்டென்ஷன் பிளாக்ல உங்களுக்கு அப் டு 2K வந்து இந்த அட்டென்ஷன் பிளாக்கை டிசைன் பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாமா 4 அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் 2 மில்லியன் டோக்கன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அட்டென்ஷன் பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து அந்த கான்டெக்ஸ்ட் வந்து இட் வில் பி ஏபிள் டு ப்ராசஸ் த கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து எப்படி வந்து அந்த அட்டென்ஷன் பிளாக்கு எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத சொல்ல போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ஒன்று இன்னொரு கான்டெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதுன்னு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது எல்லாமே வந்து இந்த டோட்டல் இந்த ஈக்குவேஷனில் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா q மல்டிப்ளை பை k டிவைடட் பை d மல்டிப்ளை பை v. இது வந்து இந்த vன்றது வேல்யூ வெக்டர்னுவாங்க. qன்றது கொயரி வெக்டர், kன்றது கீ வெக்டர். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் மேக்ஸ் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து ஆகுது இதுக்குள்ளே போயிட்டு. என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த எம்பெடிங் வெக்டர் அமிச்சோம் இல்லைங்களா உள்ள, அந்த எம்பெடிங் வெக்டர் உள்ளே போனதும் அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு டைமென்ஷன்ஸில் வந்து இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்ஸில் இருக்குது. அந்த கோஆர்டினேட்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த அட்டென்ஷன் பிளாக் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த அட்டென்ஷன் பிளாக்கு பக்கத்தில் இருக்கிற கான்டெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்து அது வந்து புஷ் பண்ணி புல் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் அந்த வேல்யூ வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வெக்டாரோட இது அவுட்புட் வரும்போது அந்த வேல்யூ வெக்டாரோட டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட். அதுதான் எசென்ஷியலாக இதில் பண்ணுது. If a token passes through the attention block, it gets pushed and pulled and gets updated depending on which word is needs to attend to. அதுதான் ஹோல் கான்செப்ட் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நவுன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த நவுன் வந்து கேட்குது, ஆர் தேர் எனி அட்ஜெக்டிவ்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்கும் போது இது ரெண்டும் அட்ஜெக்டிவ், ஃப்ளஃபி ப்ளூ இது ரெண்டும் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா இந்த கான்டெக்ட் வந்து இட் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்டெக்ட். அதுதான் வந்து இது வந்து கேட்கும் போது திஸ் இஸ் த கொயரி. இதுதான் வந்து கொயரி கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அந்த கொயரி கேட்கும் போது அந்த கீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபைனலாக வந்து இதுதான் வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறது. இது வந்து இந்த கொயரியை வந்து விச் இஸ் த அட்ஜெக்டிவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அந்த கீ. ஓகேங்களா? அந்த கொயரிக்கு வந்து அந்த கீ தான் வந்து ஆன்சர். அதுதான் வந்து இதில் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து இந்த Q இருக்கு இல்லையா, அந்த Q வந்து இந்த WQ வந்து ஒரு மேட்ரிக்ஸ், இதில் உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த எம்பெடிங் வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த எம்பெடிங் வெக்டாரில் மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆனால் உங்களுக்கு வந்து Q ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Q வந்து இட் இஸ் அ ஸ்மாலர் இன் டைமென்ஷன் கம்பேர்ட் டு திஸ் WQ. WQ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து இது வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து 12,228 டோட்டல் டைமென்ஷன் சைஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 128 ஸ்மாலர் டைமென்ஷன்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மாலர் டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணதும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எம்பெட்டிங் ஸ்பேஸ் வந்து இட்ஸ் ரெப்ரசென்டிங் க்ரீச்சர் இல்லையா, இது வந்து இப்போ வந்து ஸ்மாலர் டைமென்ஷன்ஸில் கன்வெர்ட் ஆயிடுச்சு இந்த Q. அதுதான் வந்து ஆகுது pretty மச். இங்கே இந்த பெரிய டைமென்ஷன்லேருந்து இது வந்து சின்ன டைமென்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இந்த கே இருக்கு இல்லையா, அந்த கே இது கேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் கீன்னு சொன்னல நான். இந்த கீ வந்து இந்த WKன்னு இருக்கு, இன்னொரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு பெரிய மேட்ரிக்ஸ் உள்ளவே, அந்த மேட்ரிக்ஸோட இது மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆனி உங்களுக்கு WK இது வந்து வருது. இதுவும் வந்து ஸ்மாலர் டைமென்ஷனில் வருது ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் எனி அட்ஜெக்டிவ்ஸ் இன் பொசிஷன் பி இதுவும் சேம் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு இது பாயிண்ட் ஆகுது பாருங்க. யூ கெட் த கீ வேல்யூ. ஓகே, கீ வேல்யூ உங்களுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கீ வேல்யூவும் இந்த அட்ஜெக்டிவையும் மேட்ச் பண்ணணும். தட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து என்ன ஆகும்னா டாட் ப்ராடக்ட் ஆகும். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேவும் கியூவும் இதில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி
இங்கே வந்து இந்த கேவும் கியூவும் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதுதான் டாட் ப்ராடக்ட். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. எது எது வந்து உங்களுக்கு சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகும். அதில் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் நவுன்ஸ் அது வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் ஆகிடும். இந்த வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா பெருசாகுது பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ப்ரூ க்ரீச்சர் ரெண்டும் வந்து இட்ஸ் அட்டெண்டிங் டு த க்ரீச்சர், அதனால வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகுது. ஸோ அப்படிதான் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகுது. ஆனதும் அடுத்தது வந்து சாஃப்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட் மேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு அந்த பிக் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, சாஃப்ட் மேக்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பிக் நம்பர் ஸ்மால் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கன்வெர்ட் ஸ்கோர் டு ப்ராபபிலிட்டிஸ் ஆகும். அதாவது இப்போ 210 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் பண்ணி ப்ராபபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா 2 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ அதாவது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நீங்கள் 1 வரும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த 2 வந்து உங்களுக்கு 0.65 ஆயிடுச்சு, இது வந்து உங்களுக்கு 0 வந்து 0.0090 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட் மேக்ஸ் வந்து இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக கன்வெர்ட் பண்ணும். பண்ணிட்டு பிறகு என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து அடுத்தது உங்களுக்கு அந்த WV இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வெக்டார் கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ வெக்டார் WVயும் அந்த இருக்கு இல்லையா, அந்த எம்பெட்டிங் வெக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வேல்யூ வெக்டர்ஸ், இந்த வேல்யூ வெக்டர் எல்லாத்தையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளஃபி அப்புறம் ப்ளூ ஃப்ளஃபி ரெண்டுத்தையும் கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூ வெக்டர் பண்ணதும் என்ன ஆகுதுன்னா, ஃபைனலாக நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இப்போது இதில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கியூ அதுக்கப்புறம் வியோட சாஃப்ட் மேக்ஸ் பண்ணிவிட்டு வியோட மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு வி உங்களுக்கு கிடச்சிடுச்சு. வி கிடச்சதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபைனலாக அந்த வி பண்ணதும் உங்களுக்கு அந்த ஃபைனலாக கேக்யூவி அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்க, எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணுறீங்க நீங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து சாஃப்ட் மேக்ஸ் பண்ணுது, அதனால அது மட்டும் ஆம்பிளிஃபை ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரீச்சர் வந்து இட் ஹேஸ் டு பி அட்டெண்டிங் டு ஃப்ளஃபி அண்ட் ப்ளூ, புரியுதுங்களா? பேஸ்ட் ஆன் த ஃப்ளஃபி அண்ட் ப்ளூ இதோட அட்ஜெக்டிவ்ஸ், இதோட க்ரீச்சரோட அட்ஜெக்டிவ்ஸ் இது. அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஆட் ஆகி டெல்டா இ கிடைக்குது உங்களுக்கு. அந்த டெல்டா இயை வந்து என்ன பண்ணுறோம், அந்த இ இருக்கு இல்லையா, அந்த இ தான் எம்பெட்டிங் வெக்டர், அதோட அந்த இ டெல்டா இயை பண்ணால் உங்களுக்கு இ கிடைக்குது. இப்போ வந்து வெறும் அந்த க்ரீச்சராக இருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ப்ளூ க்ரீச்சர் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ளஃபி, இது வந்து ப்ளூ. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இட் காட் ஆம்பிளிஃபைட், அது ஆம்பிளிஃபிகேஷன் வச்சுக்கலாம் நீங்கள். ஆம்பிளிஃபை பண்ணி இந்த ஃப்ளஃபி ப்ளூவை ஆம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு வந்து அந்த அந்த வெக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அட்டென்ஷன் பிளாக். ஸோ இது அட்டென்ஷன் பிளாக் இப்போ பண்ணதை அடிச்சதும் அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா இதையும் எல்லா ஒவ்வொரு வெக்டாரும் அதே மாதிரி இட் கோஸ் த்ரூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி எவ்ரி திங் கெட்ஸ் அப்டேட்டட். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஹெட், இது நம்ம சொல்றது வந்து ஒரே ஒரு ஹெட்னு சொல்றோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த கேக்யூ வந்து பயங்கர இன்டென்சிவ், மெமரி இன்டென்சிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேவி கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவி கேஷ் வந்து அது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நிறைய கம்ப்யூட்டர் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ பிகாஸ் என்ன ஆகும்னா அந்த கேவி கேஷோட வேல்யூ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் டோக்கன் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது ஏற்கனவே கம்ப்யூட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு அதை வந்து திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் டோக்கன்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 12K இருக்கு இல்லையா டைமென்ஷன், இந்த 12K இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 128 டைமென்ஷன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதை என்ன பண்ணுறோம்னா இப்போது இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து 1228க்கு வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டென்சிவாக இருக்கிறதுனால லோவர் டைமென்ஷனுக்கு பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பியும் அந்த 1228க்கு வந்து நம்ம திருப்பியும் வந்து ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து டோட்டல் வெயிட்ஸ் வந்து இதில் நான் பார்த்தோம் இல்லையா, அந்த WV, அந்த கொயரி, டவுன், இது வேல்யூ, அதுக்கப்புறம் அப் ப்ரொஜெக்ஷனு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 6 மில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆகுது டோட்டலாக. ஸோ இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தது ஒரு ஹெட்டு. இந்த மாதிரி டோட்டல் வந்து GPT 3.5ல டோட்டலாக 96 ஹெட்ஸ் இருக்குது டோட்டல். புரியுதுங்களா? ஒரு அட்டென்ஷன் பிளாக்ல 96 ஹெட் இருக்கு. ஒரு லேயர்ல 96. அது வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம பார்த்தது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தது வந்து அது வந்து அதோட சின்டாட்டிக்கை பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் செமாண்டிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து கிராமட்டிக்கலாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம்னா அது வந்து அந்த அட்டென்ஷன் பிளாக் போனதும் அது வந்து ரிச் கான்டெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு அதை பார்த்துட்டு அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோட்டலாக 96 ஹெட்ஸ் இருக்குது நம்ம GPT 3.5ல.
இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்பி. இப்போ வந்து எம்எல்பி போதுங்க. இங்க எம்எல்பியில் தான் வந்து வந்து உங்களுக்கு அதில் தான் வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஆகும். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த உங்களுக்கு அட்டென்ஷன் பிளாக்ல சோஃபார் போகும்போது ஸோ இட் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த ஓவரால் கான்டெக்ஸ்ட் ஃபார் ஆல் த டோக்கன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து எம்எல்பியில் இட்ஸ் கோயின் டு ப்ரிடிக்ட். ஓகேவா? இதில் வந்து எல்லாத்தையும் வந்து பேசாது. பட் இது வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து ப்ரிடிக்ஷன் கியூஸ் ஆகும். அதை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இந்த எம்எல்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஸ்டேஜ் இருக்குது இதுலேயே. ஒன்று வந்து லீனியர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரெலு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து லீனியர், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து வந்துடும். இதில் முன்னாடி பார்க்கும்போது இந்த இந்த வெக்டார்ஸ் எல்லாம் அதோட மற்றதோட பேசிக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தனியாக அந்த சீக்வன்ஸில் ஒவ்வொன்றும் தனியாக செப்பரேட்டாக போகும். ஸோ இந்த எம்எல்பியில் என்ன ஆகுதுன்னா முதல்ல வந்து இதில் வந்து ஒரு பெரிய வெக்டார் ஒன்று இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது வந்து அப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டாரை அப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 288 டோட்டல் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கு இல்லையா? அந்த டோட்டல் 1288 டைமென்ஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணி இதை வந்து அப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு வந்து அப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அப்ரொஜெக்ஷனில் வந்து இன்னும் வந்து அது நிறைய கற்றுக்கும். அதாவது வந்து ஸ்மாலர் டைமென்ஷன்லேருந்து பெரிய டைமென்ஷனுக்கு போகும்போது இது வந்து இன்னும் ஹையர் டைமென்ஷன். இது ஹையர் டைமென்ஷனில் போயிட்டு அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து அந்த வேர்டு வந்து இன்னும் நிறைய கற்றுக்குது ப்ரிடிக்ஷனுக்காக. அந்த மாதிரி தான் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பயாஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அந்த பயாஸ் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஆனதும் அதுக்கு அடுத்தது என்னன்னா அந்த ரெலு சொன்னோம் இல்லையா? நான் ரெலு வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து 0 பண்ணிடும். அதுதான் ரெலு பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து எம்எல்பி டவுன் ப்ரொஜெக்ஷன். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் கற்றுக்கின பிறகு அது அப்பர் டைமென்ஷனில் போன பிறகு திருப்பியும் டவுன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு திருப்பியும் 1288 டைமென்ஷன்ஸ்க்கு திருப்பியும் வந்துடுது. இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு பேக் டு இந்த 50K. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த பயாஸ் வேல்யூ வந்து ஆட் பண்ணுறாங்க. உள்ள வந்து பயாஸ் வேல்யூ ஆட் பண்ணிடுறாங்க அதில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப் ப்ரொஜெக்ஷன் இந்த டவுன் ப்ரொஜெக்ஷன் சொன்னோம் இல்லையா நம்ம, அது வந்து டோட்டலாக வந்து 1.2 பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஆகுது டோட்டலாக. அதுதான் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எம்எல்பி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா லேயர்ஸ் வந்து அட்டென்ஷன் பிளாக் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த அட்டென்ஷன் பிளாக்ல போவோம், திருப்பி எம்எல்பி போவோம், அட்டென்ஷன் போவோம், எம்எல்பி போவோம். இந்த மாதிரி டோட்டலாக 96 லேயர்ஸ் இருக்கு. 96 லேயர்ஸ். அந்த 96 லேயர்ஸை இட் வில் கோ த்ரூ ஃபார் GPT 3.5. உங்களுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஏன் வந்து இத்தனை லேயர்ஸில் போகுது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அது எம்எல்பியில் போயிட்டு ஹையர் டைமென்ஷனுக்கு போகுது. ஹையர் டைமென்ஷனில் போயிட்டு இன்னும் அடிஷ்னல் ரிச் கான்டெக்ட்ஸை கற்றுக்குது. திருப்பியும் கீழே வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து அந்த அட்டென்ஷன் பிளாக்ல வந்து திருப்பியும் வந்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த இட் சோக்ஸ் ஆல் த மீனிங்ஸ் ஆஃப் தோஸ் டெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி போகும்போது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மோர், இட் லேர்ன்ஸ் மோர் அபவுட் த நெட்வொர்க். அந்த மிஷின் லேர்னிங் மாடலில் வந்து நிறைய வந்து அது கற்றுக்கணும் வந்து அந்த கான்டெக்ட் வந்து வெளியே வருது. வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஃபைனலாக இந்த ஃபைனல் இது இருக்கு பாருங்க, அந்த ஃபைனல் டோக்கனு, இந்த டோக்கனை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் டோக்கன் மட்டும் கிடையாது. இந்த ஃபைனல் டோக்கன் வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்குச்சு. இட் கோஸ் த்ரூ ஆல் தி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ த ஃபைனல் டோக்கன் வில் ஹாவ் a lot more information it will carry. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம டுடே த கிளவர்ஸ்ட் திங்கர் ஆஃப் ஆல் டைம் வாஸ் அப்படின்றத என்னான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இதில் வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எதுவோ அதுதான் நம்ம அதுதான் வந்து நெக்ஸ்ட் வேர்டாக இருக்க போகுது ஃபைனல் டோக்கன் ஜென்ரேஷனில். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு அன்எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ், இந்த அன்எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் இந்த டோக்கன் இருக்கு பாருங்க, இந்த வெக்டரை வந்து இந்த எம்பெட்டிங் ஃபைனல் அன்எம்பெட்டிங் மேட்ரிக்ஸில் இது மல்டிப்ளை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இப்போ சோஃபார் எல்லாமே டோக்கன்ஸாக இருக்குது. அந்த டோக்கன்ஸை வந்து நம்ம ஆக்சுவல் வேர்ட்ஸ் இப்போ வந்து அந்த வேர்ட்ஸாக இருக்கு இல்லையா அந்த அன்எம்பெட்டிங் மேட்ரிக்ஸில், அதுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரியில் முதலே சொன்ன 50K டோக்கன்ஸ் இருக்குது, 50K வேர்ட்ஸ் இருக்குன்னு, அந்த வேர்ட்ஸாக வந்து நம்ம ஃபைனலாக மாற்றுறோம். அதுதான் பண்ணுறோம் இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மாற்றிட்டு இந்த சாஃப்ட் மேக்ஸ் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய பாசிட்டிவ் நம்பர்ஸு லோவர் நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து எது வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியோ அது கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ன்றது தான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் அப்படின்றது தான் ஃபைனல் வேர்ட். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஸ்னாப்ன்றது இந்த டோட்டல் இது இருக்கு இல்லைங்களா, அந்த டோட்டல்
கான்டெக்ஸ்ட் இது வந்து திருப்பி லோட் ஆகிட்டு திருப்பி அதே மாதிரி இட் வில் கைண்ட் கோ த்ரூ another iteration ஃபார் ஜென்ரேட்டிங் த நெக்ஸ்ட் வேர்ட். புரியுதுங்களா? நான் வந்து இதுதான் வந்து சாஃப்ட் மேக்ஸ் சொல்லியிருக்கேன். நான் சாஃப்ட் மேக்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் இதை. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகுது, கன்சிக்யூட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த GPT 3.5ல சொல்லிட்டு வந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 175 பில்லியன் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு பார்த்தது எப்படி வந்து நம்ம ஒரு சம்மரைஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து நம்ம எம்பெட்டிங் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அட்டென்ஷன் பிளாக்கு, அதுக்கப்புறம் எம்எல்பி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அன்எம்பெட்டிங் மேட்ரிக்ஸில் ஃபைனலாக வேர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் திருப்பி 2-3 முறை பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீக்கிரம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவங்கள. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ ஜிபியூனா என்ன, அதுக்கப்புறம் ஹெச்பிஎம்னா இது வந்து எப்படி வந்து ஹார்ட்வேர் இப்போ சோஃபார் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுதுன்னு பார்த்தோம் நம்ம அந்த மெஷின் லேர்னிங் மாடலில். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 3ல நான் இன்னொன்று பண்ணுறேன். அது வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆக்சலரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து அந்த ஹெச்பிஎம் அந்த மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம இன்டர்னலாக டீட்டெயிலாக பார்ப்போம்.